Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான காஃபி வால்நட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ்க்கு கடைகளில் வாங்காமல் வீட்லேயே ஸ்பாஞ்சியான சாஃப்டான டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய காஃபி வால்நட் கேக் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக முதல்ல நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு வார்மாக இருக்க மில்க் எடுத்துக்கலாம். அதான் கொஞ்சம் சூடாக இருக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் கலந்துக்கலாம். இது எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே, உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அது கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் இதுக்கு போதுமானது. நான் இன்றைக்கி அதிகமாக கலந்துட்டேன். ஸோ நான் பாதி எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா. ஸோ 1 ஸ்பூன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக காஃபி பவுடர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கசப்பு தன்மை இருக்கும். அதற்காக தான். அடுத்ததான் இது செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் இன்றைக்கி பீட் பண்ணிக்கிறேன். அப்படி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா நீங்கள் ஹேண்ட் பீட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நமக்கு கலந்து வரும்படிக்கு நல்லா பாருங்கள், மேலே இந்த ஃபோம் நல்லா நமக்கு வருது. இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். அடுத்த இது கூட 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பார்ட்டாக பிரித்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் 1 by 1 ஆட் பண்ணி நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மிக்சியில் ஆட் பண்ணி அரைக்க போகிறீங்கன்னா முட்டை கூடவே சுகரும் ஆயிலும் ஆட் பண்ணி 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா நுர பொங்கி வரும். இது போல் நீங்கள் அரைச்சி செய்யும்போது கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு. நமக்கு நல்லா லைட் எல்லோவாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்த இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆயில் வேண்டாம் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் மெல்ட்டான பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க குக்கிங் ஆயில், அதை வாசம் வராத ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இன்னமும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும் உங்களுக்கு. இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான 1 கப் அளவுக்கு மைதா நான் ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை நாம் 2 பார்ட்டாக பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பீட்ரு தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு மட்டும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். மீதி இருக்க மாவும் ஆட் பண்ணி கையிலே நம்ம ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தடில் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே நாம் மாவு ஆட் பண்ணது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மாவு ஜலிக்கலைன்னா அது கூடயே பேக்கிங் பவுடரும் சோடாவும் ஆட் பண்ணி நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து வரும்படிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கலந்து வச்சுருக்க காஃபி மிக்ஸரை பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அதிகமாக கலந்து வச்சுருந்தேன். ஸோ பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நமக்கு மாவு இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வால்நட் கூடவே கொஞ்சமாக பாதாமும் நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பாதாம் வேண்டாம்னா நீங்கள் 1/2 கப் வரைக்கும் கூட வெறும் வால்நட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் கூட இது போல் நட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் வால்நட் அதிகமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேக் பேட்டர் நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பட்டர் ஷீட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேட்டர் இன்னும் திக்காக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுவும் கரெக்டான கன்சிஸ்டன்ஸ் தான். இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஏர் பபிள்ஸ் நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்போ டேப் பண்ண பிறகு நாம் அது மேலே திரும்பவும் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஆட் பண்ணி செய்யும்போது சாப்பிடுவது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் மேலே ஆட் பண்ணுற நட்ஸ் பார்த்திங்கன்னா பாதாம், கேஷ்யூ, வால்நட் 3மே நான் கலந்து வச்சுருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த நட்ஸை நமக்கு வாயில் கடிப்படும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் வால்நட் கேக். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஒரு பேன் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதில் நாம் ரெடியாக இருக்க பேக்கிங் ட்ரே வச்சுக்கலாம். வச்சு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரேவோட ஓரங்கள் பேனை தொடாமல் இருக்கணும், அந்தளவுக்கு சைஸ் வச்சுக்கோங்க. அதே போல் ஆட் பண்ணுற கேக் பேட்டர் பாதி அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது மேலே எழும்பி வரும்போது கரெக்டாக வெந்து வரும். இப்போ பிளேட் க்ளோஸ் பண்ணிட்டு 35 to 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி கரெக்டாக 40 மினிட்ஸ் எடுத்தது. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டூத் பிக்கோ இல்லை நைஃபை வச்சு நீங்கள் கேக்கோட மிடிலாக வச்சு நீங்கள் விட்டு பார்க்கும்போது அது ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு எழும்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பாதி அளவுக்கு தான் மாவு ஊற்றி வச்சோம், ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக மேலே எழும்பி பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆற வச்சு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளோட சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான காஃபி வால்நட் கேக் வீட்லேயே செஞ்சிட்டோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் கடைகளில் கேக் வாங்காமல் இது போல் வீட்லேயே ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது எல்லாருமே இதை கேட்பாங்க, இது வீட்டில் செஞ்சதா இல்லை கடையில் வாங்கினதா. அது அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் மெரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.